இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை தளர்த்தியது RBI. தங்க நகை உடைமைக்கு கடன்தாரரின் சுய அறிவிப்பு மட்டுமே போதும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வெங்கடேசன் MP எக்ஸ் பதிவு. கடின உழைப்பாளிகளான விவசாயிகளுக்காக சேவை செய்வது மகத்தான பாக்கியம். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 11 ஆண்டுகளாக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு. (2024) மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் போன்று பீகாரிலும் முறைகேட்டில் ஈடுபட பாஜக திட்டம். பாஜகவின் மோசடிகளால் தேர்தல் மீதான மக்களின் நம்பிக்கை பொய்த்து வருவதாகவும் ராகுல் சரமாரி குற்றச்சாட்டு. மேட்ச் பிக்சிங் என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு முற்றிலும் அபத்தமான ஒன்று. தேர்தல் தோல்வி குற்றச்சாட்டுகள் லட்சக்கணக்கான ஊழியர்களை அவமதிக்கும் வகையில் உள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் கண்டனம். தேர்தல் தோல்விகள் ராகுல் காந்தியை விரக்தியடைய செய்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா விமர்சனம். காங்கிரஸ் கட்சியினர் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு பதிலாக மத்திய அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் குறை கூறி வருவதாகவும் சாடல். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சாலையில் அவசரமாக தரையிறங்கிய தனியார் ஹெலிகாப்டரால் பரபரப்பு. கார் மீது மோதிய விபத்தில் விமானி உள்ளிட்டோர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் கொட்டி தீர்த்த கனமழையால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு. ரூப்நகர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவரை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பயிலும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது. விசா மற்றும் நிச்சயமில்லா வேலை போன்ற காரணங்களால் 4 இல் 1 என்ற நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானம் மூலம் இன்று இரவு தமிழகம் வருகை. மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அமித்ஷா வருகையொட்டி மதுரை மாநகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை. தடையை மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் சங்கீதா எச்சரிக்கை. முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வது மற்றும் உறுப்பினர் சேர்க்கை குறித்து முக்கிய ஆலோசனை. உறுப்பினர் சேர்க்கையின் போது வாக்காளர்களின் குறைகளை பொறுமையுடன் கேட்டு அதற்கு பதிலளிக்க வேண்டும். நான் முதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கி கூற வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் MK ஸ்டாலின் அறிவுறுத்தல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதி. நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என EPS விமர்சனம். பக்ரீத் முகூர்த்த நாள் நிறைந்த வார இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசுக்கு தெரியாதா? அதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்யக்கூட இந்த திமுக அரசுக்கு வக்கில்லையா என EPS சரமாரி கேள்வி. ஜூன் 4 முதல் 6 வரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகள் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விளக்கம். கொடுங்கையூரில் லிவிங் டுகெதரில் இருந்த இளம்பெண் மர்மமான முறையில் இறந்து கிடந்த வழக்கில் திடீர் திருப்பம்.
போதையில் இருந்த பெண்ணை தூக்க மாத்திரை கொடுத்து கழுத்தை நெரித்து மருத்துவர் கொலை செய்தது அம்பலம். சேலம் பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கு. மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகனுக்கு வழங்க வேண்டிய கட்டணத்தை 3 வாரங்களில் வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் அருகே 69 வயதில் 2ஆம் திருமணம் செய்ய முயற்சி. முன்னாள் வனத்துறை அதிகாரியை கழுத்தறுத்து கொலை செய்த மகன் கைது. அரசு துறையில் ஏபிஆர்ஓ மற்றும் நீதிமன்றத்தில் ஓஏ வேலை வாங்கித் தருவதாக 12 நபர்களிடம் மோசடி. போலி பணி நியமன ஆணையை கொடுத்து ஏமாற்றிய 2 கைது. இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் காரில் பதுக்கி வைக்கப்பட்ட 50 கிலோ கஞ்சா பறிமுதல். 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை. சேலம் ஆத்தூரில் கருவில் இருக்கும் பாலினம் குறித்து வீட்டிலேயே ஸ்கேன் செய்த 2 பேர் கைது. ஸ்கேன் எந்திரம் மற்றும் 20,000 ரூபாயை பறிமுதல் செய்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை சூப்பர் மார்க்கெட்டில் 3,700 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய 3 பேர் கைது. ஜிபேயில் ₹1 மட்டுமே அனுப்பிவிட்டு கம்பி நீட்டியவர்களை புரட்டி எடுத்த பொதுமக்கள். பணம் தண்ணியா இல்லையா? பணம் தந்தியா இல்லையா? சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பார்வையாளர் தங்கும் இடத்திற்கு ₹30 கட்டாய வசூல். நகராட்சி நிர்வாகத்தின் அடாவடியால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி. பாத்ரூம் போறதுக்கு தனியாங்க? தனியாக வந்தால் 10 ரூபா. சீட்டு கொடுப்பீங்களா? தமிழகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை குர்பானி வழங்கி கொண்டாட்டம். கோவையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி தொழுகை செய்த ட்ரோன் காட்சி. திருவண்ணாமலை ஜவ்வாது மலையை சேர்ந்த மலைவாழ் இளம்பெண் மாற்று சமூக இளைஞருடன் காதல் திருமணம். காதல் கணவனின் வீட்டை அடித்து நொறுக்கி சூறையாடிய காடமலை மலை கிராம மக்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு 18வது கொண்டை ஊசி வளைவில் சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து. படுகாயமடைந்த 3 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. சேலத்தில் சிகரெட் ஏஜென்சி குடோனில் 26 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் கொள்ளை. உரிமையாளர் சுதாரிப்பால் 10 லட்சம் ரூபாய் தப்பியது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது. அன்புமணியுடன் தற்போதைக்கு சந்திப்பு இல்லை என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திட்டவட்டம். அமித்ஷா போன தடவை வரும்பொழுது அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சிருந்தாங்க. இப்ப வராரு, பாமக கூட்டணிக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குமா? அன்புமணியை சந்திக்க வாய்ப்பு இருக்காங்க சென்னைக்கு.
பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டப்பாக்குக்கு விலை சொல்வது போல் பேசுகிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ். பெங்களூரு கூட்ட நெரிசலை கோயில் கூட்டத்துடன் ஒப்பிட்டு பேசியது குறித்து நயினார் நாகேந்திரன் விமர்சனம். பண்ண வேண்டியது ஆளுநர் ஆக பெங்களூர்ல நடந்த விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லணுமே தவிர கோயில்களுக்கு கூட்டமா போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா எதை மனசுல வச்சுட்டு சொல்றாங்கிறது தெரியும். இதெல்லாம் பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள். தேர்தலில் அவங்களுடைய வெளிப்பாடு எந்த கேள்வி கேட்டோமோ அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணுமே தவிர பட்டுக்கோட்டையை வழி கேட்டா கொட்டப்பாக்கு விலை என்னங்கிற சொல்ற மாதிரி மனோ தங்கராஜுடைய பதில் இருக்கு. குவாரி மோசடியில் கள அதிகாரிகள் முதல் உயரதிகாரிகள் வரை எவ்வளவு பங்கு? கோவை புரவிப்பாளையத்தில் குவாரி விதிமீறல் செயல்படுவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 65,000க்கும் மேற்பட்ட சுகப்பிரசவங்களை பார்த்த மனிதநேய மருத்துவர் ரத்தினம் பிள்ளை காலமானார். கடந்த 1959ஆம் ஆண்டு முதல் 10 ரூபாய்க்கு மருத்துவ சேவை செய்து வந்த நிலையில் மக்கள் கண்ணீர் அஞ்சலி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கழுத்தளவு தண்ணீரில் வாழைத்தார்களை சுமந்து செல்லும் தொழிலாளர்கள். வாழை தோட்டங்களுக்கு இடையே உள்ள வாய்க்கால் தண்ணீரில் ஆபத்தான நிலையில் ஒரு வாழ்க்கை பயணம். காசாவில் கட்டிடங்கள் மற்றும் தரைமட்டமான பள்ளி வாசல்களுக்கு இடையே தொழுகையில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான மக்கள். உணவு தங்குமிடம் இல்லாத நிலையிலும் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோர் சிறப்பு தொழுகை. வார விடுமுறையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். இலவச தரிசனத்தில் சுமார் 20 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். ஆந்திராவில் தனியார் நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைகளில் வேலை நேரம் 10 மணி நேரமாக அதிகரிப்பு. உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அம்மாநில அரசு. ஆகஸ்ட் 10ஆம் தேதி சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தேர்தல் நடைபெறும். சின்னத்திரை நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஜூன் 10ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஜூன் 11ஆம் தேதி கனமழை பெய்யும் என தகவல். தமிழகம் மற்றும் புதுவையில் ஜூன் 13ஆம் தேதி வரை பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.